ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வேலை நூரன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்திலிருந்து ஊரக வளர்ச்சித்துறையில் வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்கிறாங்க கலெக்டர் ஆஃபீஸில். ஸோ அதை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு 25/1/2021 கடைசி தேதி. என்ன போஸ்ட் அப்படின்னா ஊர்தி ஓட்டுநர் போஸ்ட்டு. இதே சிவகங்கை மாவட்டத்தில் இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க போன வருஷம். அதை நிர்வாக காரணத்தினால ரத்து பண்ணியிருக்கிறாங்க இந்த ஊர்தி ஓட்டுநர் போஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ எல்லாருமே புதுசாக அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/7/2020 அன்றைக்கானபடி 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். பொது பிரிவினருக்கு 30, பிசி எம்பிசி டிஎன்சிக்கு 32, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அவங்களுக்கு 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. மொத்த பணியிடம் 11 காலியிடங்கள் இருக்குது. டிரைவர் போஸ்ட்டுக்கு 19,500 to 62,000 உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. 11 போஸ்ட்டும் என்னென்ன கேட்டகரிக்கு ஒதுக்கப்பட்டிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி நீங்கள் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும், எல்எவி லைசன்ஸ் வச்சிருக்கணும், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்ப படிவம் sivaganga.nic.in அப்படிங்கிற வெப்சைட்ல இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுல சில பேருக்கு பிரச்சனை வரும். அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். வீடியோ மறக்காம ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இதற்கு தகுதியும் விருப்பம் இருந்துச்சுன்னா எந்த மாவட்டத்தில் உள்ள யாருனாலும் இங்கே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் விண்ணப்பிக்கும் ஒதுக்கீடுன்னு ஒன்று கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷனில் ஒரு கட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு ஒரு காலியிடம் அப்படின்னு 11 காலியிடத்தை யார் யாருக்கு கொடுப்போன்னு பிரித்து கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதில் நீங்கள் எது வருவீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கணும். உதாரணத்துக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், முன்னுரிமை உள்ளவங்க, முன்னுரிமை அற்றவங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், ஆதரவற்ற விதவிகள், பொது பிரிவினர், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். ஒன்று எழுதிக்கணும். எம்எல்ஏ பதிவு பண்ணியிருந்தால் அதனால் நீங்கள் எழுதிக்கோங்க. அப்ளிகேஷனை ஃபில் பண்ணியாச்சு. கடைசியில் சைன் போட்டுக்கோங்க. தேவையான செராக்ஸ் எல்லாமே நினச்சிக்கோங்க. உங்களோட கல்வி சான்று, சாதி சான்று, டிசி, ஐடி ப்ரூஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அது, முன்னுரிமை இருந்துச்சு அப்படின்னா அது, உங்களோட லைசன்ஸு, பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஸோ இது எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க. எல்லா செராக்ஸும் உங்களோட கையெழுத்தை மறக்காமல் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு கவரில் வச்சு மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி 2வது தளம், மாவட்ட ஆட்சியரகம், சிவகங்கை அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேர்லேயே என்ன பதிவஞ்சல் மூலமாகவும் அனுப்பிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலே லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ளூ கலர் எழுத்துக்கு மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லிங்க் காப்பி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கிட்டு இன்னொரு வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் டார்கெட் அஸ்ன்னு இருக்கும். டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அன்அகாடமி. சிலபஸ் வைஸ் கோர்சஸ், லைவ் கிளாஸஸ், டெஸ்ட் சீரீஸ், திறமையான ஃபேக்கல்ட்டி வச்சு ஜனவரி 4 குரூப் 2க்கும் ஜனவரி 5 குரூப் 4க்கும் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ப்ளே ஸ்டோரில் அன்அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ப்ளஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பேக், என்ன டியூரேஷன் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோமோ கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி 10 கோடு. ஸோ இது பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிக்கோங்க.